ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே அதில் 1 கப் ரவை, அதாவது 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை நெய்யிலே நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை வறுபட்ட உடனே நல்லா வாசனை வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அதே பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கின உடனே காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரவா உப்புமாவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வேக விடலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வேக விடலாம். தக்காளி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்க்காமலும் பண்ணலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணீரை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரவை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க மிதமான சூட்டில். அப்படின்னா தான் அதில் உள்ள ரவையில் உள்ள தண்ணீர்லாம் உறிஞ்சி நல்லா உப்புமா உதிரி உதிரியாக கிடைக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவையில் உள்ள தண்ணீரெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், ரவா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான ரவா உப்புமா தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.